ஆஸ்திரேலியாவுக்கும் வேர்ல்டு கப்புக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்கோ சேம் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் செமிஃபைனலுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. அப்படி அது என்ன கனெக்ஷன்னா வருஷமா இதே பொழப்பா ஃபைனல் செமிஃபைனல்ஸ் வர வேண்டியது போக வேண்டியது 1992 நடந்த ஓடிய வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம் செமிஃபைனல் வரைக்கும் வந்து இங்கிலாந்து டீம் கிட்ட தோத்து போயிருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த மேட்ச தோத்ததுக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீம் காரணம் கிடையாது. அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம் இங்கிலாந்து அடிச்ச ரன்ஸ் சேஸ் பண்ணும்போது 13 பாலுக்கு 22 ரன்ஸ் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிரலாம்ங்கற சிச்சுவேஷன்ல இருக்கும். ஆனா திடீர்னு அந்த மேட்ச்ல மழை வந்து ஒரு இத்து போன ரூல்னால ஒரு பாலுக்கு 22 ரன்ஸ் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா வின் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு மாறி இதுக்கப்புறம் 1999 நடந்த ஓடிய வேர்ல்டு கப்லயும் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச் டை ஆயிரும். அப்போ ஆஸ்திரேலியா டீம் ரன் ரேட் அதிகமா வச்சிருக்கனால அந்த டீம் வின் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் 2007 ஓடிய வேர்ல்டு கப் 2015 ஓடிய வேர்ல்டு கப் லாஸ்டா நடந்த 2023 ஓடிய வேர்ல்டு கப்லயும் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வரைக்கும் வந்து தோத்து வெளில போயிட்டாங்க. இந்த பழக்கம் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஓடிய வேர்ல்டு கப்ல மட்டும் கிடையாது, T20 வேர்ல்டு கப்லயும் உண்டுங்க. 2009 T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வரைக்கும் வந்து பாகிஸ்தான் கிட்ட தோத்து வெளில போயிருவாங்க. அதே மாதிரி 2014 வேர்ல்டு கப்லயும் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வரைக்கும் வந்து நம்ம இந்தியா கிட்ட தோத்து வெளில போயிருவாங்க. இதுக்கப்புறம் 2024 நடந்த T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு படி மேல போய் செமிஃபைனலையும் தாண்டி ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அதை வேற நான் சொல்லணுமா?